கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. ரோமன்ஸ் 8:18. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? பாலைவன பகுதியில சிறிய கிராமத்துல ஸ்ரீதான்ற பெண் வாழ்ந்து வந்தாலாம். அங்க வாழ்க்கை ரொம்பவே எளிதா இல்ல. கடும் வெயிலிலும் தண்ணீருக்காக நீண்ட நடையிலும் இரவில் தூங்க விடாம மணல் புயல்களும் வர ஆரம்பிச்சுதா. பல நேரங்கள்ல ஸ்ரீதா அவளோட மனதுல கேட்பாளாம், எனக்கு தான் இவ்வளவு சிரமமா, என்ன எல்லாருக்கும் இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளாம். ஒரு நாள் அவ நடந்து செல்லும் வழியில முழுக்க முட்களால நிரம்பிய ஒரு சிறிய கற்றாழை செடியை கண்டாளாம். ஆனா அந்த முட்களிடையில ஒரு சிறிய இளஞ்சிவப்பு மலர் மலர்ந்திருந்ததா. அதை பார்த்து ஸ்ரீதா மெதுவா சொன்னாலாம், இப்படி வலியும் வறட்சியும் இருந்தது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு மலர் வளருதுன்னு சொல்லிட்டு அவ கேட்டாலாம். அப்ப அங்க வந்து ஒரு வயதான மேய்ப்பர் சிரித்து கொண்டு சொன்னாரா, கற்றாழையோட வேறு யாராலும் வாழ முடியாத இடத்துலதான் வளரும், அதுக்கு உள்ள முட்கள் அதை காத்து கொண்டு இருக்கும், ஆழமான வேர்கள் தண்ணீரை தேடி பிடிக்கும், இத்தனை போராட்டத்துக்கு பிறகுதான் தேவன் அதுக்கு மலர கொடுக்கிறாருன்னு சொன்னாரா. இப்ப நீ படும் சிரமம் எல்லாமே இந்த முட்கள் மாதிரி தான். ஆனா தேவன் உனக்காக வைத்திருக்கும் மகிமை இந்த மலரை விட பல மடங்கு அழகா இருக்கும். அந்த வார்த்தைகள் ஸ்ரீதாவின் மனதுல ரொம்பவே ஆழமா பதிந்ததா. அந்த நாள் முதல் அவளுக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவ அந்த கற்றாழை புஷ்பத்தையும் ஒரு வசனத்தையும் நினைத்தாளாம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்னு. அது எண்ணும் போது அவளோட வலி பலமா மாறுச்சா, கண்ணீர் அறிவாக மாறுச்சா. அவளுடைய வாழ்க்கையோ அந்த பாலைவன மலரை போல மலர்ந்ததா. இதே போல இப்ப நம்ம அனுபவிக்கும் வலி எப்பவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்ல. தேவன் நம்மள உருவாக்கி நம்மள பலப்படுத்தி நம்மள உயர்த்தி சொல்கிறார். உன் சிரமத்துக்கு அப்பால் பெரிய மகிமை காத்திருக்கிறது. அதனால இப்ப நம்ம அனுபவிக்கும் வலிகளை நீங்க எண்ணாம இதுக்கப்புறம் வரப்போற மகிமையை குறித்து நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமென்.